அனலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு முதலா ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. மக்காவில் இருக்கும்போது பள்ளிவாசல் கட்டவும் முடியாது. மதீனாவுக்கு வந்தோனையுமே முதல் வேலையா என்ன செஞ்சாங்கன்னா பள்ளிவாசல தான் கட்டினாங்க. மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே கூபா என்று ஒரு இடம் இருக்கிறது, மதீனாவுக்கு அருகாமையில் கூபா என்று சொல்வார்கள். அந்த இடத்துல தங்கிட்டு போகும்போதே ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்துட்டு தான் போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டுவதற்கு முனைப்பு கொண்டார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏனென்றால் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வினுடைய இறை இல்லம். நினைத்து பாருங்கள், ஒரு பள்ளிவாசலை நம்ம கட்டுறோம், அதற்கான பொருளாதாரத்துக்கான செலவினங்களை நம்ம கொடுக்கிறோம்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நமக்கு ஒரு வீடு கட்டுறான எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். சாதாரணமான ஒன்றா நம்ம பெருமையாம் சொல்லிக்கலாம். நாளைக்கு மறுமையில எனக்கு ஒரு வீடு ரெடியா இருக்குது சொர்க்கத்துல. ஹதீஸ், தெளிவான ஹதீஸ். பள்ளிவாசல் இந்த உலகில ஒரு மனிதன் பள்ளிவாசல் கட்டுகிறான், அதற்கான நிதி கொடுக்கிறான் என்று சொன்னால் நாளை மறுமையில அந்த மனிதனுக்காக ஒரு சொர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்பட்டு விட்டது என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு பள்ளிவாசலுடைய அந்த நன்மைகள் என்பது ஏராளமாக இருக்கிறது.